தளபதி ஸ்டாலினை விட அதிகமாக திறமை உள்ளவர், டிப்பிக்கல் கலைஞர். அவர் ஒரு தொண்டனுக்கோசம் தன் உயிரையும் பணம் வைக்கக்கூடிய ஒரு தலைவர் யாருன்னா தலைவர் கலைஞர். அதுக்கு அடுத்தபடி தொண்டனுக்கோசம் அதை விட மேலேன்னு சொன்னால் புரட்சி தலைவர். அதுக்கப்புறம் ஒருத்தர் யாருன்னு சொல்லலாம்னா அழகிரி அண்ணன் சொல்லலாம். இப்போ இதில் ஒரு தொண்டனுக்கோசம் ஒரு 9 பேருக்கோசம் இன்றைக்கி வரையும் சொந்த தம்பியே எதிர்த்து அரசியல் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் அரசியல் காலமே ஆளல. அவர் அந்த 9 பேர் கட்சிக்கு சேருங்க, எனக்கு போதும், வேறு எதுவும் தேவையில்லைன்னு சொன்னார். அப்போ தான் நடந்தது. அப்போ எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தாலும் 2 கோடிக்கு மேலே ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ப்ராப்பர்ட்டி ஆகுதுன்னா அவரோட நாலேஜ் இல்லாமல் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ஒரு பத்திரப்பதி கூட நடக்குது. ஏங்க திரும்ப ரீபவுண்ட் ஆகிருக்குங்க அந்த கேஸ். திரும்ப உயர்நீதிமன்றத்தோட ஆர்டர் பிரகாரம் இந்த வழக்கை யார் போட்டிருப்பாங்க? அப்போ இருந்து அம்மா போட்டது கரெக்டு தானே. அப்பயே ஒரு அம்மா கிட்ட பேசி சின்னம்மா கிட்ட பேசி காம்ப்ரமைஸ் பண்ணார். இதில் எந்த ஆக்ஷனும் வரக்கூடாது. யார் அழுதார். எப்பவுமே திமுக ஆட்சி வரும்போது இந்த ஜாதி சண்டை, மொழி சண்டை, இந்து முஸ்லீம் இந்த மாதிரி வருது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 33 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தது. அம்மா இருக்கும்போது எங்கேயாவது ஒரு மூலையில் ஜாதி கலவரம், மொழி கலவரம், மத கலவரம் எதாவது நடந்ததா? அதெல்லாம் எப்பப்போலாம் திமுக ஆட்சிக்கு வரும்போது அப்பப்போலாம் இதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. அது எப்படி அது இருமுனை கூர்மையான ஒரு ஆயுதம். அதை வச்சு இவங்க அரசியல் பண்ணாங்க. அதே ஆயுதம் திருப்பிச்சுன்னா இவங்களுக்கும் பாதிப்பு. திமுக வரும்போது மட்டும் இந்த பிரச்சனை தலை விரிச்சு ஆடுதுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பொதுமக்களும் ஓட்டு போடுற பொதுமக்களும் யோசிச்சு ஓட்டு போடணும். அன்றைக்கி ஒரு நாளைக்கு 500 1000 ஆசைப்பட்டு பொதுமக்கள் காசு வாங்கி ஓட்டு போட்டிங்கன்னா அடுத்த 5 வருஷம் மாதம் உங்களுக்கு 10,000 உங்கள் பாக்கெட்லேருந்து போகுமே. 1000 உனக்கு மகளிர் உரிமை தொகைன்னு கொடுக்குறீங்க. ஒரு வீட்டுக்கு 10,000 இந்த பக்கம் கொடுத்துட்டு இந்த பக்கம் உரிமைன்னு போகிறாங்களா? அதை பற்றி யோசிக்கவே மாட்டேறீங்களா? ஏன்னா கொடநாடு கொலை வழக்கில் அண்ணன் எடப்பாடியே சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லி பல தகவல்கள் வருது. அது உண்மையாக இல்லையா? ஆட்சிக்கு வந்தால் நான் 3 மாதத்தில் கேஸை முடிச்சு காட்டுன்னு சபதம் இட்டு வந்தார். எங்களுக்கு நீட் தேர்வு ரகசியம் தெரியும்னு சொல்லிட்டு வந்தார். 4000 கோடி சென்னை குடி வடிகால் வாரியம் மழைநீர் வடிகால் இதில் போட்டானுங்க. எங்கே போச்சுன்னே தெரில. எங்கெங்கே தண்ணி தேங்கி இருந்ததோ அதே இடத்துல தண்ணி தேங்கி தான் இருந்தது. எப்போல்லாம் தண்ணி மோட்டர் வச்சு உறிஞ்சாங்களோ அதே மாதிரி இப்போவும் மோட்டர் வச்சு தான் உறிஞ்சிருக்கிறாங்க. அந்த 4000 கோடி போனது கடவுள் நேருக்கு தான் தெரியும். KN நேருக்கும் முதலமைச்சருடைய மருமகனுக்கு தான் தெரியும். எப்படி ஒரு வீராண ஊழல் மிகப்பெரிய தாக்கத்தை தலைவர் கலைஞருக்கு ஏற்படுத்தோ அதை விட பெரிய தாக்கம் இந்த 4000 கோடி பணம் மக்களோட சென்னை மக்கள் விட மாட்டாங்க. அது மிகப்பெரிய ஊழலாக ஆட்சி மாற்றம் வரும்போது வேலையாக இருக்கும். இது மிகப்பெரிய கரும்புள்ளி பட்டியலில் ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு திரு ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கிறேன். இப்போ சமீபத்தில் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. தீர்ப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு தீர்ப்பு செல்லும்னு சொல்லியிருக்காங்க. நில அபகரிப்பு வழக்கிலிருந்து முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரியை விடுவிக்க மறுத்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு செல்லும். உயர்நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் சரியான கருத்தையே தெரிவித்துள்ளது. உத்தரவில் தலையிட விரும்பவில்லை. மு.க. அழகிரி மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட். என்ன எப்படி பார்க்கறது? இல்லை, உச்சநீதிமன்றம் இவங்க எப்போ இந்த கோர்ட்டை அவமதித்து திருப்பரங்குன்றம் மேட்டரில் மதுரை திருப்பரங்குன்றம் மேட்டரில் கோர்ட்டோட உத்தரவு நல்லதோ கெட்டதோ கோர்ட்டு ஒரு உத்தரவு போட்டுருச்சுன்னா அதை ஒபே பண்ணிடணும். இனிமேல் கோர்ட்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக தான் தீர்ப்பே வரும். ஏன்னா இந்து மதத்தை அவமதிக்க செயலில் திராவிட முன்னேற்ற கழக அரசு தெரிஞ்சு செய்ததா தெரியாமல் செய்ததான் எனக்கு தெரியாது. ஆனால் மிகப்பெரிய அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. நீதிமன்றம் நம்மளுடைய உத்தரவுக்கு மேலே அரசாங்கம் ஒரு 144 போடுதா? நம்ம நீதிமன்றம் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட ஒரு உயர் நீதிமன்றம், அதை விட உச்சபட்சம் அதிகாரம் கொண்ட அபெக்ஸ் கோர்ட் உச்ச நீதிமன்றம். இவங்கெல்லாம் ஒரு உத்தரவு போட்டு அந்த உத்தரவை திராவிட முன்னேற்ற கழக அரசு மதிக்க மாட்டுது. இவங்களுக்கு கிடைச்சா அது ஜனநாயகம் வெற்றி பெற்றது, இதை எதிரி வெற்றி பெற்றால் கலைஞர் ஐயா சொல்லுவார் பணநாயகம் வெற்றி பெற்றதுன்னு. அது மாதிரி எத்தனையோ தீர்ப்பு உச்சநீதிமன்றம் கவர்னருக்கு எதிராக வரும்போதெல்லாம் இவங்க கோர்ட்டை இதை மதிக்கணும்னு சொல்லி இவங்களே நிறைய இது சொன்னாங்க. ஆனால் அப்படி சொன்ன மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை இந்த திருப்பரங்குன்றத்தில் ஒரு தீப விழா 10 நிமிஷம் யார் எரிய போது போயிட போகுது, அதை அலோ பண்ணிட்டு விடாமல் டிவிஷன் பெஞ்ச் அதுக்கு மேலே, அதாவது மதுரை கோர்ட்டுக்கு மேலே கிளையில டிவிஷன் பெஞ்ச் 2 நீதிபதி சொல்கிறாங்க அந்த உத்தரவை அமுல்படுத்தணும்னு சொல்கிறாங்க. அதையும் மீறி போகிறீங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ எதுக்காலாம் தான் மு.க. அழகிரியை லாக் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இனிமேல் எல்லாரும் லாக் பண்ணுவாங்க. கோர்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது எப்படி தெரியுமா, கோர்ட் வெர்ஷன் நம்ம ஒரு நீதிபதி, அது எந்த நீதிபதியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நீதிபதியை மதிக்காமல் இப்படி பண்ணும்போது
எப்படி காவல்துறை அதிகாரி ஒரு காவல்துறையை நீங்கள் ஏதோ எதிர்த்து பேசி எதாவது பண்ணால் எல்லா ஒட்டுமொத்த காவல்துறையும் ஒரே பக்கமாக நிற்பாங்களோ அதே மாதிரி கோர்ட்டும் நிற்கும் இல்லையா. மாண்புமிகு தமிழக முதல்வர் சைடில் நியாயமே இருந்தால் கூட இனிமேல் நியாயமான தீர்ப்பு கிடைக்காது. அதுக்கு பயந்து தான் இனிமேல் எனக்கு சிபிஐ வரும், முதலமைச்சர் இடி வரும், கேடி வரும்லாம் சொல்லிட்டு இருக்குது. காரணம் தான் முதலமைச்சர் ஏன் வரணும், நீ தான் அப்பப்போ வந்து சொக்கா கைட்டு என் இதில் காமிச்சு எனக்கு வந்து மடியில் கிணமில்லை வழியில் பயம் எதனா வந்துட்டு போகுது, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீ கை சுத்தமாக தானே இருக்கிற, ஏன் பயப்படுற, மந்திரிகளாம் சுத்தமாக தானே இருக்கிறாங்க, ஏன் பயப்படுறாங்க. சார் இப்போ அந்த மூக்க அழகிரியனுடைய கேஸ் என்ன கேஸு சார்? வந்து நில அகவிரிப்பு கேஸுங்க. அந்த கேஸ் வந்து அவங்க நிறைய மதுரையில் ஒன்று தெரியும், அவருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது ஒரு காலத்தில். இப்போ எஃப்கோர்ஸ் இப்போ என்ன பிரச்சனைன்னா அவர் பையன் வந்து 2 வருஷமாக கோமா ஸ்டேஜில் இருக்கார். அதனால அவர் பையனுக்கு அவருக்கு உடல்நிலை சரியில்லை. அதை பெற்றவங்க செய்த பாவம் பிள்ளைங்க தான் அனுபவிக்கும். இவர் அழகிரி செய்த பாவ புண்ணியம் எல்லாமே பிள்ளைங்களுக்கு தான் போய் சேரும். அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவரால் முடிஞ்ச வரைக்கும் அவர் பையனை வந்து காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஓரளவுக்கு தேறி வரதா தான் தகவல். ஆனால் இன்னும் வந்து அவர் முழுமையாக குணமடையிலன்ட்டு தான் வந்து இருக்கிற தலைவர். அதனால் அவர் அதுலேயே இருக்கிற ஒரு பையனும் வந்து இடிஞ்சிட்டார் அவர் அண்ணா அழகிரி அண்ணன். ஆனால் வந்து இல்லைனா அவர் டக்க கட்டி பறந்துருப்பார். இல்லை அதாவது தளபதி ஸ்டாலினை விட அதிகமாக திறமை உள்ளவர், டிப்பிக்கல் கலைஞர் அவர். பேசியிருக்கீங்களா? நான் பேசியிருக்கிறேன் ஒரு வாட்டி. எஸ் வி சேகரன் நான் போய் பார்த்து பேசியிருக்கிறோம். இப்போ இந்த நில அபகரிப்பு கேஸ், அதாவது ஒரு தொண்டனுக்கோசம் தன் உயிரையும் பணம் வைக்கக்கூடிய ஒரு தலைவர் யாருன்னா தலைவர் கலைஞர். அதுக்கு அடுத்தபடி தொண்டனுக்கோசம் அதை விட மேலேன்னா புரட்சி தலைவர். அதுக்கப்புறம் ஒருத்தர் யாருன்னு சொல்லலாம்னா அழகிரி அண்ணன் சொல்லலாம். இப்போ இதில் ஒரு தொண்டனுக்கோசம் ஒரு 9 பேருக்கோசம் இன்றைக்கி வரையும் சொந்த தம்பியே எதிர்த்து அரசியல் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் அரசியல் காலமே ஆளல அவர். அந்த 9 பேர் கட்சிக்கு சேருங்க, எனக்கு போதும், வேறு எதுவும் தேவையில்லைன்னு சொன்னார். இன்றைக்கி வரைக்கும் தளபதி ஸ்டாலின் அந்த 9 பேர் கட்சியில் சேர்க்கல, கட்சி பணி ஆற்ற விடலை. இல்லை அது ஒரு விஷயத்தில் வந்து ஒரு தலைமை எப்படி இருக்கணுன்றதுக்கு அவர் ஒரு உதாரணம், எப்படி இருக்கக்கூடாதுக்கும் அவர் ஒரு உதாரணம். ஏன்னா ஒரு இது மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து அன்றைக்கி தினகரன் பத்திரிகையில் போட்டாங்க. தயாநிதியும் இந்த கம்பெனி தினகரன் பத்திரிகையோட ஓனர் இவங்க தான், கலாநிதி மாறன் தயாநிதி சொந்த மச்சனுங்க தானே, மாமா பசங்க தானே. அவங்க இதில் போய் எரித்து அந்த வழக்கு 3 பேர் செத்து அதில் போய் அந்த வழக்கு சித்தூரில் வச்சு ஆடி அப்படியே ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க. சித்தூர் கொண்டு போனாங்க, ஏதோ செட்டிங் பண்ணி ஏதோ ஒரு வழியாக வெற்றி பெற்றுட்டாங்க. அதை பற்றி இப்போ பேச முடியாது. இந்த பாவம்லாம் தான் அந்த குடும்பத்தோட பாவம் தான் நீங்கள் பையனை பாதிக்குது. கடவுள் இருக்காங்கல்ல, அப்போ அந்த பொழுது அந்த ஃபேக்ட்ரி தானாக எரிஞ்சு தானாக போயிடுச்சா, கொளுத்துந்து வீடியோ இருக்குது, எல்லாமே இருக்குது உங்கள் ஆட்கள். அப்போ திமுக ஆட்சியா? திமுக ஆட்சி. சார் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு காலத்தில் அவரை கேட்காம மதுரையில் எதுவும் நடக்காதுன்னு. ஆமாங்க, உண்மை. தென்மண்டல பொறுப்பாளர் அவர். அந்த டைமில் தான் இந்த நில அபகரிப்புங்கிற விஷயங்கள்லாம் நடந்தது. அப்போ தான் நடந்தது. அப்போ எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தாலும் 2 கோடிக்கு மேலே ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ப்ராப்பர்ட்டி ஆகுதுன்னா அவரோட நாலேஜ் இல்லாமல் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ஒரு பத்திரப்பதிவு கூட நடக்குது. அவ்வளோ கண்ட்ரோல். இதெல்லாம் கலைஞருக்கு தெரியுமா? கண்டிப்பாக தெரியும். அதே எப்படி பிள்ளைய பற்றி இல்லை தெரிஞ்ச எப்படி அனுமதிச்சாரு அப்படின்னு கேட்க வரேன். அதெல்லாம் தெரியும். அவர் அதை சொந்த மாறம் பசங்க, அவர் மனசாட்சியோட பசங்க, அவங்களே எதிர்த்தார் கலைஞருக்கு, வீட்டு உள்ளே சேர்க்கல. அப்புறம் அன்றைக்கி இருந்த தளபதி ஸ்டாலின் தான் அதை வந்து சால்வ் பண்ணார். மகள் அங்கே கொடுத்துருக்காரு. யார் கொடுத்துருக்காரு? முரசொலிமாறன் தம்பிக்கு தன்னுடைய செல்வி மகள் அங்கே தான் திருமணம் பண்ணி கொடுத்துருக்காரு. அவங்களே அரெஸ்ட் பண்ணி சொல்லி அழகிரிக்கோசம் தலைவர் கலைஞர் வந்து போலீஸ் அனுப்பிச்சிட்டார். அப்புறம் தளபதி ஸ்டாலின் தான் அதில் கொஞ்சம் பக்குவமானவர். யார்? தளபதி ஸ்டாலின். அது என் குடும்பையா, அவர் சொன்னவரை செய்யாதையான்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சார். என் அக்கா குடும்பம், அது எங்கள் மாமாங்க. முரசொலி சார் அரெஸ்ட் பண்ணுறதும் அங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்தார். தலைவர் கேட்டால் நான் பேசிக்கிறேன், என் பேரை சொல்லுங்கன்னு சொன்னார். இப்போ அந்த நில அபகரிப்பு கேஸில் தான் இப்போ அழகிரி ரொம்ப லாக் ஆகிருக்காரு. ஏங்க திரும்ப ரீபவுண்ட் ஆகிருக்குங்க அந்த கேஸ் வந்து. திரும்ப உயர்நீதிமன்றத்தோட ஆர்டர் பிரகாரம் இந்த வழக்கை யார் போட்டிருப்பாங்க? அப்போ இருந்து அம்மா போட்டது கரெக்டு தானே. அப்பயே ஒரு அம்மா கிட்ட பேசி சின்னம்மா கிட்ட பேசி காம்ப்ரமைஸ் பண்ணார். இதில் எந்த ஆக்ஷனும் வரக்கூடாதுங்க. யார்? அழகிரி. அழுதாரா? யார்கிட்ட? சின்னம்மா கிட்ட. நேர்லையா ஃபோனில்? அப்புறம் சின்னம்மா தான் அதை ட்ராப் பண்ண சொன்னாங்க. அது அப்படியே இருந்தது. அப்புறம் இப்போ வந்து நீதியரசர்கள் யாரோ ஒருத்தர் அதை கிளம்பியிருப்பார். ஜெயச்சந்திரன் மாதிரி இருக்கிற நீதி நேர்மைக்கு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்குது. இந்த ஆட்சியில் அப்பழுக்காற்றவன்றது யாருமே இல்லைங்க. ஒரு அளவுக்குன்னு சொல்லலாம்னா அது யாருன்னா பிடிஆர் தாங்க, பழனிவேல்ராஜன் தவிர, அந்த குடும்பத்தை தவிர. அதெல்லாம் 100% பர்ஃபெக்ட்னு அவரும் சொல்ல முடியாது. ஓகே, தான் தேவைக்கு மட்டும் என்ன தேவையோ அதுக்கு மட்டும் தான் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கோ இல்லை அடுத்த இதுக்கோ சேர்த்து பிரச்சனை வராத அளவுக்கு. ஆமாம், KN நேரு மாதிரியோ ஏவா வேலு மாதிரியோ. ஏன் அவங்கள பர்டிகுலராக சொல்கிறீங்க? கொள்ளடிக்கிறானுங்களா, அதனால சொல்ல. துரைமுருகன் மாதிரியோ கொள்ளைக்கு பேர் போனவங்க தான் நாங்கள் 3 பேரும் பெரிய இலாக்கா கையில் வச்சுருக்காங்க. செந்தில் பாலாஜி மாதிரியோ பர்டிகுலர்லாம் கிடையாது. இப்போ திமுக ஆட்சியில் இருந்தும் அழகிரி வந்து இந்த அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லுது அப்படின்னா அழகிரி அடுத்து கைது செய்யப்படுவது. இப்போ தாங்க சொல்கிறேன், போன வாரம் வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் சொல்லலைங்க.
இந்த மாதிரி ஒரு நீதிபதியே ஜிஆர் சாமிநாதன் மாண்புமிகு நீதியரசர் ஜிஆர் சாமிநாதனை பொது வழியிலையும் பத்திரிகையிலையும் டிவிலையும் ஒரு சாதாரண தெரு பொறிக்கலாம் ஒரு மாண்புமிகு நீதியரசரை வந்து கேவலப்படுத்துது. கரைப்படையாத சொந்தக்காரன் யார்? ஜிஆர் சாமிநாதன் சார். அவ்வளோ தெய்வ நம்பிக்கை ஒருத்தனுக்கு இருக்குதுன்னா அவன் கரைப்படையாதவனு இருக்க முடியும். அவர் சொல்கிறாரு ஏன்பா அது தர்கா தனியாக எங்கேயோ இருக்குது, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அப்போ நேரில் ஆய்வு பண்ணி இது ஒரு 1/2 மணி நேரம் ஏரிய விட்டு போங்கப்பான்னா பண்ணுறதுல என்ன பிரச்சனை? இது ஏன் திமுக அரசு அரசியலாக்குது? திமுக அரசியலாகிட்டு இது ஏன் பிஜேபி மேலே இந்த பழியை சுமத்துது? இன்னும் எந்த காலத்தில் இருக்கிறாங்க? நான் தான் சொல்கிறேன், திமுக என்னென்ன பண்ணுச்சுன்னு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு நீட் தேர்வை பற்றி பேசுனீங்க, கலவரத்தை வந்து தூண்டுனீங்க, அது மக்கள் ஏற்றுக்கல. நீட் தேர்வு நாங்கள் பட்ஜெட் பாஸ் பண்ணிக்கிறோம் போடான்னு போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? டிமானிஸ்ட்ரேஷன் சொல்லி தொகுதி 40 தொகுதியை பாராளுமன்ற தொகுதியை குறைக்க போகிறாங்க, எம்பிஸை குறைக்க போகிறாங்கன்னு ஒரு கரடி விட்டீங்க. கரடி விட்டு உருட்டினீங்களா? அதே மக்கள் ஏற்றுக்கலையா? அமித்ஷா சொன்னது எதுவும் குறையாதுனாங்களா? அதை பற்றி ஏன் இப்போ திமுக பேச மாட்டுது? பாராளுமன்ற எண்ணிக்கையும் சட்டமன்ற எண்ணிக்கையும் குறையுன்னு சொன்னீங்களே, எங்கே குறைஞ்சிது? அப்புறம் மொழி எப்போவுமே திமுக ஆட்சி வரும்போது இந்த ஜாதி சண்டை, மொழி சண்டை, இந்து முஸ்லீம் இந்த மாதிரி வருது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 33 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தது. அம்மா இருக்கும்போது எங்கேயாவது ஒரு மூலையில் ஜாதி கலவரம், மொழி கலவரம், மத கலவரம் எதாவது நடந்ததா? அதெல்லாம் எப்பப்போலாம் திமுக ஆட்சிக்கு வரும்போது அப்பப்போலாம் இதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. அது எப்படி அது வந்து இருமுனை கூர்மையான ஒரு ஆயுதம். அதை வச்சு இவங்க அரசியல் பண்ணாங்க. அதே ஆயுதம் திருப்பிச்சுன்னா இவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படும். அதனால் திமுக வரும்போது மட்டும் இந்த பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுதுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். பொதுமக்களும் ஓட்டு போடுற பொதுமக்களும் யோசிச்சு ஓட்டு போடணும். அன்றைக்கி ஒரு நாளைக்கு 500 1000 ஆசைப்பட்டு பொதுமக்கள் காசு வாங்கி ஓட்டு போட்டிங்கன்னா அடுத்த 5 வருஷம் மாதம் உங்களுக்கு 10,000 உங்கள் பாக்கெட்லேருந்து போகுமே. 1000 உனக்கு மகளிர் உரிமை தொகைன்னு கொடுக்குறீங்க. ஒரு வீட்டுக்கு 10,000 இந்த பக்கம் கொடுத்துட்டு இந்த பக்கம் உரிமைன்னு போகிறாங்களா? அதை பற்றி யோசிக்கவே மாட்டேறீங்களா? இப்போ மூத்த குடும்பமே லாக் ஆகிருக்கா? அப்போ ஆமாங்க, அதில் ஒன்றும் உங்களுக்கு எல்லாமே லாக்கு, ஏற்கனவே லாக்கு தாங்க. இவருக்கு சந்திரபாபு நாயுடு அழைச்சிட்டு போயிட்டு தம்பி உதயநிதியை காப்பாற்றுறதுக்கு போகலையா? அதுக்கப்புறம் அது வேகமே எடுக்கலையே. பிஜேபி ஓப்பனிங்லாம் நல்லா தான் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க, அப்படியே ஸ்டாப் ஆயிடுவாங்க. ஏன் ஸ்டாப் ஆகுறாங்க? அந்த வேகம் எங்கே போச்சு? என்ன பாஸ்கர் அவர் விஜய் பாஸ்கரா? இல்லை இன்னும் திமுகவில் ஒரு இந்த ஷூட்டிங்லாம் எடுத்தாங்களே, படம்லாம் எடுத்து இப்போ அவங்களாம் 1000 கோடி டாஸ்மாக் ஊழலில் மாற்றம். ஆகாஷ் பாஸ்கர் இவங்களாம் என்ன ஆச்சு அந்த கேஸ்லாம்? அவங்க ஒப்பந்தமே நமக்கு நல்லா தெரியுங்க. திமுகவோட ஒப்பந்தம் பிஜேபியோட உங்களுக்கு எப்பப்போ ஆதரவு தேவையோ உரிய நேரத்தில் உரிய இதில் நாங்கள் ஆதரவு கொடுப்போம். அவங்களுடைய ஒரே ஒரு டிமாண்ட், பிஜேபி டிமாண்ட் என்ன தெரியுமா? எனக்கு தெரியும், காங்கிரஸை கைட்டி கொடுங்க. எங்கள் கூட நீங்கள் கூட்டணி சேர தேவையில்ல, ஆனால் காங்கிரஸை நீங்கள் கூட்டணி வச்சுருந்தா உங்களுக்கு ஆபத்து. கலட்டி விட்டுட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் காலியாயிரும். அது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் காங்கிரஸை கைட்டி விட்டால் திமுகவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதுதான் விஜய் கூட சேர்ந்துட்டாங்கன்னா எங்கே வேணாலும் சேரணும், காங்கிரஸ் கூட இருக்கக்கூடாது. திமுக அவங்களோட ஒற்றை அஜெண்டா. தேவைப்பட்ட காங்கிரஸை கைட்டி விட்டால் பிஜேபி கூட திமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. என்ன வச்சவங்க தானே வாஜ்பாய் இருக்கும்போது எப்படி பண்டார பரதேச கட்சி விமோசனமும் பண்ணாங்க, எப்படி இந்திரா காந்தி அம்மா எப்படிலாம் கலைஞர் திட்டினாரு, அப்புறம் மருமகளே வருக வருக, நேருவின் மகளே மருமகளே வருக வருகன்னு சொல்லலையா? அது மாதிரி அவங்களுக்கு வந்து என்ன ஒரு விஷயம் பாராட்டணும் திமுகன்னா, ஆதரித்தாலும் தீவிரமாக ஆதரிப்பாங்க, எதிர்த்தாலும் தீவிரமாக எதிர்ப்பாங்க. இப்போ பிஜேபியை எதிர்க்கிற மனநிலையில் அவங்க இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தாவேக்காவை சமாளிக்கிறதுக்கே அவங்களால முடியல. யாரும் அவங்களால முடியல, அதிமுகவிலையும் முடியல. இப்போ அந்த விஷயம் அப்போ வரும். இப்போ பிரச்சனை வந்து அழகிரிக்கு. ஆமாம், அழகிரி அண்ணன் வந்து ஒரே ஒரு விஷயங்க, அவர் மனதளவில் ரொம்ப சோர்ந்துட்டாருங்க பையனுடைய மேட்டர்லேருந்து. இது வந்து இப்போ திமுக ஆட்சி நடக்குது, இந்த ஆட்சி இப்போ முடிகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்த ஆட்சி வந்தாலும் எந்த ஆட்சி வந்தாலும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க போகிறதில்ல. எந்த அரசியல்வாதி மேலே அடுத்த ஆட்சி வந்தால் நடவடிக்கை எடுத்தாங்க. அப்படி நடவடிக்கை எடுத்து பிடிச்சி கொடுத்தது திமுக தான், அம்மாவை மாட்டினாங்களே தவிர மற்ற யாரும் ஏன்னா கொடநாடு கொலை வழக்கில் அண்ணன் எடப்பாடியே சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லி பல தகவல்கள் வருது. அது உண்மையாக இல்லையா? ஆட்சிக்கு வந்தால் நான் 3 மாதத்தில் கேஸை முடிச்சு காட்டுன்னு சபதம் இட்டு வந்தார். எங்களுக்கு நீட் தேர்வு ரகசியம் தெரியும்னு சொல்லிட்டு வந்தார். 4000 கோடி சென்னை குடி வடிகால் வாரியம் மழைநீர் வடிகால் இதில் போட்டானுங்க, எங்கே போச்சுன்னே தெரில. எங்கெங்கே தண்ணி தேங்கி இருந்ததோ அதே இடத்துல தண்ணி தேங்கி தான் இருந்தது. எப்போல்லாம் தண்ணி மோட்டர் வச்சு உறிஞ்சாங்களோ அதே மாதிரி இப்போவும் மோட்டர் வச்சு தான் உறிஞ்சிருக்கிறாங்க. அந்த 4000 கோடி போனது கடவுள் நேருக்கு தான் தெரியும், KN நேருக்கும் முதலமைச்சரோடைய மருமகனுக்கு தான் தெரியும். அந்த பணம் மக்களோட வரி பண்ணுங்க, அவங்க வீட்டு சொத்தாக தான் நம்ம கேட்க மாட்டோம். வீணடிச்சிருக்காங்க. எப்படி ஒரு வீரான ஊழல் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை தலைவர் கலைஞருக்கு ஏற்படுத்தோ, அதை விட பெரிய தாக்கம் இந்த 4000 கோடி பணம் வந்து மக்களோட சென்னை மக்கள் வந்து விடமாட்டாங்க. அது மிகப்பெரிய ஊழலாக ஆட்சி மாற்றம் வரும்போது வேலையை எடுக்கும். இது மிகப்பெரிய கரும்புள்ளி பட்டியலில் தலைவரோட குடும்பம், கலைஞர் குடும்பம் வந்து வரும் இந்த நாட்டில். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கங்க.